பெஞ்சல் புயல் கரையை கடக்க இந்த மனுஷன் சும்மா மலையில சோப்பெல்லாம் போட்டு குதூகலமா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. டீமுக்கு விளையாட வந்த இந்த பொண்ணு தனியா விழுந்து விழுந்து விளையாண்டுட்டு இருக்கு. பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இந்த அக்கா டேபிள் டென்னிஸ் விளையாடலாம் நினைச்சது தப்பா போச்சு. ஃப்ளூக்ல கூட ஒரு தடவை படல. தம்பி அதுவரை நல்லா தான் நடந்து வந்தாப்ல, ஆனா திடீர்னு ஸ்லிப் ஆனதும் ஐயோ. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு வரும்போதே சம்பவம் நடந்துருச்சே. இடிக்கிற இடியில அத பீஸ் பீஸ் ஆக்குறேன் பாரு. பஸ்ல கூட எதையும் பிடிக்காம வந்துடலாம், ஆனா போட்ல முடியவே முடியாது. பொண்ணுங்க வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நல்ல வேலை அவர் சூதானமா தப்பிச்சிட்டாரு. கொண்டு வந்த குப்பைய குப்பை தொட்டிக்குள்ள போடுறேன்னு யாரும் பார்க்கல. இங்க நடந்த ஒரு மார்ச் பாஸ்ட் அப்போ இது அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பன்றிகளும் நக்கல் பிடிச்ச விலங்குதான். அது மேல தண்ணி அடிச்சதும் பனிகாலத்துல வீட்டுக்கு வெளியே கால் எடுத்து வச்சாலே கோயிலுக்கு வெளியே ஏகப்பட்ட செருப்பை கலத்தி போட்டிருப்பாங்க. அதுல ஒரு செருப்பை பார்த்து இவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா செருப்பை பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அவருக்கு பல செருப்பு காணாம போயிருந்திருக்கும் போல. இந்த குரங்கு ஒரு சரம் சிப்ஸ அலைக்க தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? எடு ஒரு சரம் லேஸ் போயிட்டார். ஆமா, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இதுதான். ஒரு பிஸ்கட் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பாலப்பழம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணீங்க? கயிறு இழுக்கிற போட்டிலாம் கடைசியா இப்படி ஒரு ஆளை தான் நிறுத்திருப்பாங்க. ஆனா இங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவரே ஒருத்தர் பிடிச்சு இழுக்கணும் போலயே. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டே. ட்ரெக்கிங் போகும்போது சில அடிகள் விழதான் செய்யும். மலைக்கு எதமா சரக்கு போட்ட மது பிரியர் அந்த மலையிலேயே என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு பாருங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். வண்டியில உள்ள போல்ட் எல்லாம் ஸ்பேனர் வச்சு கலத்தி தானே பார்த்திருப்பீங்க. ஆனா இவரு விரலையே ஸ்பேனர் ஆக்கிட்டாரு. தனக்கு கிடைச்ச 6வது விரல அற்புதமா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மரத்துல இருந்த ஓந்தான் வித்தியாசமா ஓடி இருந்தது. அந்த செவுத்த உடைப்பன்னு ஒத்த கால நின்று இருக்கான். எப்படின்னு பாருங்க. ஒரு கால் உள்ள மாட்டிக்கிச்சு. இவர் ஒரு நாள் ஃபுல்லா கட்டின செவர தொட்டதும் காலேஜ்ல கிளாஸ் பிடிக்கலனா ஈஸியா வெளியே போயிடலாம் இந்த பொண்ணு.
அசால்ட்டா ஜன்னல் கம்பி வழியா வெளியே போயிட்டு உள்ள வந்துடுச்சு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. கை கழுவுற பைப்ல இவர் ஒரு பாட்டில சொருவி, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு நல்லா இருக்கு இந்த ஐடியா. காமிச்சிட்டா. இந்த பொண்ணு ஸ்கூட்டில போகும்போது என்ன முடி பாம்பு மாதிரி படம் எடுக்குது. அதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்து பெஸ்டான வீடியோஸ் கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் கல்யாணம் நடந்தா அவர் எப்படி தாலி கட்டுவார்னு தெரியுமா? இதோ மூணு முடிச்ச தையல் போடுற மாதிரியே போடுறாரு. ஒரு ஜூல இந்த பாண்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுல. இங்க போர் போட்டுட்டு பைப்பை இறக்கும் போது பைப்பை லாக் பண்ண வேண்டிய நேரத்துல இந்த டிஷ் எல்லாம் வீட்டோட மாடியில மாட்டி தான் பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க, ஒருத்தன் பிரிட்ஜுக்கு மேல டிஷ்ஷை மாட்டி வச்சிருக்கான். ஆனா அந்த கனெக்ஷன் எங்கடா போகுது அது தெரியலையே. பாதி பேர் சரக்கு அடிச்சதும் வேற ஆளா மாறிடுவாங்க. அப்படி இவரு யாரா மாறி இருந்தாருன்னு பாருங்க. ஹைஜம் தாண்ட ஓடி வந்த பொண்ணு வந்த வேகத்துக்கு கொஞ்சம் வெளியே தாண்டிடுச்சு. குரங்கு சேட்டனா சும்மாவா, வீட்டு முன்னாடி நிறுத்திருந்த பைக்கை பைக் ஓனர் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன ஒரு வினோதமான மிக்ஸி. இத பாருங்க, எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கு? வயசுல இந்த அக்கா சைக்கிள் ஓட்டி கத்துக்க நினைச்சிருக்காங்க. ஆனா பாவம் சொல்லி கொடுக்கத்தான் ஆள் இல்ல. ஓ, இந்த அக்கா அந்த போர்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு பழக்கடையில இவர் 2 கிலோ ஆப்பிள் கேட்டு இருந்திருக்காரு. ஆனா 2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதை எப்படி சரி பண்ணாருன்னா, பெட்ரோல் பங்க்ல பாட்டில் எல்லாம் பெட்ரோல் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க கிட்டே வா, இப்ப பாருங்க. தம்பி வண்டியோட பெட்ரோல் டேங்கே தூக்கிட்டு வந்துட்டாப்ல. இப்ப ஊத்தி தானே ஆகணும். இந்த நாய் ஓடி வந்த வேகத்துக்கு ஈரத்துல நிக்க முடியல. பிரேக் பிடிக்காம வண்டி கவுந்துடுச்சு. என்னை எவனாலையும் அசைக்க முடியாதுடா டேய், இந்த நாயை தவிர. பொண்ணுங்க வண்டி ஓட்டும் போது மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, சாச்சா அந்த பொண்ணு ஷார்ட் கட்ல போயிருக்கு. இப்படி சுத்தி போனா டைம் ஆகும்ல. விளையாடும் போது இந்த அக்கா பாலை ஏத்திட்டு மல்லாக்க விழுந்துடுச்சு. இவரை பாருங்க, முடியில்லாத தலைக்கு எதுக்கு சீப்பு? இப்படி சீவி தான் முடியெல்லாம் போயிருந்திருக்கும் போல. இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்கு மிஷினை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். கல்யாண பொண்ணு ஸ்டேஜுக்கு வரும்போது மாப்பிள்ள பாசமா கைய கொடுத்தாரு. ஆனா பொண்ணு அவரை ஒரே இலா இழுத்து கீழே தள்ளிடுச்சு.
இப்ப விடுறா பாப்போம். வாங்குறவர் கூட மெதுவா தான் தட்டி பார்த்தாரு. ஆனா இவன் என்ன இப்படி தட்டிக்கிட்டு இந்த பாரு. இந்த கரடிய 2 நாய் துரத்தி இருந்திருக்கு. ஆனா அந்த கரடி இங்க சிவப்பு சட்டை லோடு வண்டி கிளம்புனது தெரியாம அங்க வண்டி இருக்குன்னு நினைச்சு என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? மலையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஓடி வந்தவங்க பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு பழத்தை காட்டி அந்த குரங்கை அலக்கழிச்சிருந்தாரு. இப்பெல்லாம் அவசரத்துக்கு கால் பண்ணா கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். கல்யாண மேடையில